நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை 5 தேர்தல் வாக்குறுதியாக உங்கள் முன்னால் வைக்கின்றோம். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய தாய்மார்களுக்கு மகளிருக்கு நாங்கள் மிக பெருமையோடு வழங்க இருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் விலைவாசியினுடைய விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றம், சொத்து வரி ஏற்றம், குடிநீர் வரி ஏற்றம், அனைத்து வரியேற்றத்திலும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்காக நம்முடைய ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நம்முடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழகத்தில் 10,000 ரூபாய் அவர்களுக்கு ஒரு முறை வழங்க இருக்கின்றோம். இது எங்களுடைய முதல் முக்கியமான வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அது நிறைவேற்றவில்லை என்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும். திமுகவுடைய பொய் வாக்குறுதியால் அவதிப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டரை வழங்கியிருக்கின்றோம். பொங்கல் அன்று, தமிழ் புத்தாண்டு அன்று, தீபாவளி அன்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அவருடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் இந்த கரண்ட் பட்ஜெட்ல நாம் சொல்லி இருக்கின்றோம். மத்திய அரசு அதுல சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடங்கள் மிக வேகமாக அமைப்போம். தமிழகத்தில் ஹைட்ரோ பவர் ட்ரெயின் அதை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம். கொங்கு மண்டலத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் வழித்தடத்தை இணைக்கக்கூடிய பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு, ரீஜனல் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், RRTS, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தை இணைக்கக்கூடிய வழித்தடம் மிக வேகமாக மக்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுயஉதவி குழுக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் MSME மிக அதிகமாக பெண்கள் இங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 lakhs 50 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய MSME சுயஉதவி குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு இதற்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பூசத்திற்கு விடுமுறை அளித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எங்களுடைய வாக்குறுதி, தைப்பூச திருநாளை மாநில விழாவாக கொண்டாடி அனைத்து தமிழ் மக்களும் முருகபெருமானை அந்த விழாவெடுத்து கொண்டாடுவதற்கு ஆவண செய்வோம். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம்.